ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 14 முதல் ஜூலை 16 தேதிக்குள் இந்த ஒரு மாற்றமானது உங்களுக்கு நடக்க போகிறது என்பது முக்கியமாகவே சொல்லி இருக்காங்க. அதாவது அதிர்ஷ்டம்னா அது இவங்களுக்கு தான். இந்த கஜகேசரி ராஜ யோகத்தால் கொட்ட போகும் பணமழை எந்த 5 ராசினியர்களுக்கு எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்க போகிறது என்பதை கண்டிப்பா இந்த வீடியோ மூலம் விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த 5 ராசியில உங்களுடைய ராசி இருக்கா அப்படிங்கறத கண்டிப்பா இந்த வீடியோ மூலம் பார்த்து பயன்பெறுங்க. சோ அதிர்ஷ்டம்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு தகவல் பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாகவே இப்ப சொல்லி இருக்காங்க. சோ இந்த ராசினியர்கள் கண்டிப்பா இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம், அந்த மாதிரி ஒரு யோகம், அந்த மாதிரி எதிர்பார்க்காத நிறைய மாற்றங்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகிறது. சோ எதிர்பார்க்காத நேரத்துல வருவதுதான் பெரும் அதிர்ஷ்டங்க. சோ அந்த அதிர்ஷ்டம் எந்த 5 ராசினியர்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லும் போது எந்த நேரத்துல எந்த ராசினியர்களுக்கு எப்ப நடக்க போகுது என்பது யாருக்குமே தெரியாதுங்க. அதிர்ஷ்டம் என்பது சொல்லி வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாதுங்க. எதிர்பார்க்காத ஒரு சூழலில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே வாழ்க்கையில கஷ்டப்பட்டு துன்பங்களை அனுபவித்து நிறைய இன்னல்களை சமாளித்து வந்திருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சில ராசினியர்களுக்கு இந்த கஜகேசரி யோகத்தால் எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பா நடக்க போகிறது என்பதை குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. பண ரீதியாக நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடுவு காலமானது இப்ப பிறந்திருக்கு அப்படிங்கறது நம்ம தெளிவாகவே உங்களுக்கு சொல்லலாங்க. ஸோ பண ரீதியா பார்த்தீங்கன்னா நிறைய ராசினியர்கள் தினம் நிறைய சித்திரவதை அனுபவத்து நிறைய கஷ்டங்களை பார்த்து வந்திருப்பாங்க. அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில மன நிம்மதி இல்லாத ஒரு சூழல் கூட இருந்திருக்குங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பா நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைய போகிறது. ஜூலை 14 முதல் ஜூலை 16 இந்த நாட்கள் நீங்க எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். ஜூலை 14 முதல் ஜூலை 16 வரை கடகராசில குரு மற்றும் சந்திரனுடைய சேர்க்கையால தான் இந்த கஜகேசரி ராஜயோகமானது உருவாகி இருக்குங்க. இந்த யோகத்தின் தாக்கத்தால் தான் மேசம், கடகம், சிம்மம், தனுசு மற்றும் மீனம் ஆகிய 5 ராசினியர்களுக்கு இந்த நேரம் ஒரு பொன்னான காலகட்டமாக கண்டிப்பா இருக்க போகிறது. சோ உங்க 5 ராசினியர்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் நடக்க போகிறது என்பதை விரிவாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு இந்த நேரத்துல நீங்க நடந்து கொள்வதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்காத அதிர்ஷ்டமான இப்ப உங்களுக்கு தேடி வர போகிறது. சோ முதல் ராசியாக யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மேச ராசினியர்கள் இருக்காங்க. மேசராசினியர்களுக்கு இந்த கஜகேசரி ராஜயோகத்தால் பார்க்கும் பொழுது எதிர்பார்க்காத பணவரவு, பணியிடத்துல உழைப்பிற்கான அங்கீகாரம் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஸோ கொஞ்ச நாட்களாகவே மேசராசினியர்கள் குடும்பத்திலும் சரி வேலையிலும் சரி நிறைய கஷ்டங்களை அனுபவித்து வந்திருப்பீங்க. அதாவது பெற்றோருடைய ஆரோக்கியத்துல ஏதாவது ஒரு மருத்துவ செலவு உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, வேலை ரீதியா ஏதாவது டென்ஷன், வேலை ரீதியா ஏதாவது பிரச்சனை, சிக்கல் கூட உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அந்த அனைத்து விஷயத்தையுமே நீங்க சமாளித்து இப்ப செயல்பட்டு வந்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இந்த கஜகேசரி யோகத்தால் கண்டிப்பா வேலை ரீதியா எதிர்பார்த்த பணவரவு, பணியிடத்துல நல்ல அங்கீகாரம், புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருப்பதாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. ஸோ கண்டிப்பா மேச ராசினியர்களுக்கு இந்த ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரும் மாற்றமாக நீங்க நினைத்து கொள்ளலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடகராசினியர்களுக்கு இந்த கஜகேசரி ராஜயோகத்தால் உங்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த யோகம் நிகழ்வதால் உங்களுக்கு வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படுவதுதான் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு நீங்க வியாபாரத்துல பொறுமையாக செயல்படுறீங்களோ அதனாலதான் சிறந்த முன்னேற்றத்தை நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு. சோ வியாபாரத்துல மட்டுமே கவனத்தை செலுத்தி வாருங்க. மாணவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பாத்தீங்கன்னா சாதகமான சூழ்நிலை இப்ப இருக்கிறது. சோ கண்டிப்பா கடகராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு. அடுத்ததாக சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த கஜகேசரி ராஜ யோகத்தால் உங்களுக்கு என்னென்ன நற்பலன் கிடைத்திருக்கு என்பதை பார்க்கும் பொழுது
சிம்ம ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா மன ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் நிறைய கஷ்டங்களை சில நாட்களாக ஒரு வருடமாக நீங்க கண்டிப்பா அனுபவித்து வந்திருப்பீங்க. சிம்ம ராசி நேயர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா துணிச்சலாக செயல்பட்டு தைரியமாக பேசக்கூடிய ஒரு குணம் படைத்த நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாங்க. இப்படிப்பட்ட குணம் படைத்த நபர் இப்ப கொஞ்ச நாட்களாகவே பாத்தீங்கன்னா அமைதியா பேசாமல் செயல்பட்டு வருவாங்க. எப்பொழுதுமே சிம்ம ராசினியர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிப்பதுடன் அரசு பணியில இருக்கக்கூடிய நீர்களுக்கு புதிய பொறுப்புகளும் வெளிநாடு செல்லக்கூடிய கனவுகளும் இப்ப நிறைவேறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருப்பதாகவே சொல்லி இருக்காங்க. இந்த மாதிரி சிம்ம ராசியில யாருக்காவது இந்த மாதிரி எண்ணம் இருந்தா கண்டிப்பா அதற்கான முயற்சி நீங்க இப்ப எடுத்தீங்கன்னா நிறைவேறும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. வெளிநாடு செஞ்சு நல்ல வேலை பார்க்கணும், நல்லா சம்பாதிக்கணும், இந்த மாதிரி நிறைய கனவுகளும் நிறைய ஆசைகளும் ஒரு சில சிம்ம ராசி நீர்களுக்கு மட்டுமே இருக்குங்க. அப்படி இருக்கக்கூடிய நீர்களுக்கு நீங்க முயற்சி செய்தீங்கன்னா சாதகமான ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா தனுசு ராசி நீர்களுக்கு இந்த கஜகேசரி ராஜ யோகத்தால் உங்களுக்கு இந்த நேரம் பார்க்கும் பொழுது நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்களும் திருமண முயற்சிகளும் இப்ப நல்லபடியாக கைகூடி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனுசு ராசினியர்கள் ரொம்ப நாட்களாகவே உங்க வாழ்க்கையில பல அடிகளை தாண்டி பல கஷ்டத்தை தாண்டி வந்திருப்பீங்க. அதாவது நீங்க முயற்சி செய்யாமல் இல்லைங்க, ஏதாவது ஒரு முயற்சியை செய்து கொண்டே இருப்பீங்க. ஆனா நீங்க செய்யக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் அதுல ஏதாவது ஒரு வகையில தடையாகட்டும், தடங்களாகட்டும், ஏதாவது ஒரு வில்லங்கமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய துன்பங்களை இங்க அனுபவித்து வந்திருப்பீங்க. ஆனா இந்த கஜகேசரி ராஜ யோகத்தால் ஜூலை 14 முதல் 16க்குள் பாத்தீங்கன்னா திருமண முயற்சிக்கான ஏதாவது முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பா சாதகமான ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இப்ப செய்வதுதான் உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லைங்க, வெளியூர் பயணங்கள் மூலம் நன்மை உங்களுக்கு ஒரு விதமாக உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாகவே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரி முறையில செயல்படுங்க. கடைசியாக இந்த கஜகேசரி ராஜ யோகத்தால் மீனம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது மீன ராசியில அதிர்ஷ்டமும் செல்வமும் பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரத்தை நீங்க நிச்சயமா எடுத்துக்கொள்ளலாம். அதாவது அதிர்ஷ்டமும் செல்வமும் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு மட்டும்தாங்க இருக்கிறது. புத்துணர்ச்சியுடன் செயல்பட்டு உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை நீங்க பெறுவதோடு சுப செய்திகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு நல்லது நடக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் இந்த கஜகேசரி ராஜயோகம் பெரும் அதிர்ஷ்டத்தையும் எதிர்பார்க்காத ஒரு செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக அமைய போகிறது. கண்டிப்பா புத்திசாலித்தனமா பயன்படுத்தி கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல கஜகேசரி ராஜயோகத்தால் எந்தெந்த ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நல்லது நடந்திருக்கு என்பதை விரிவாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.